வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே ஆழமான, ஆனா நம்ம எல்லார் வாழ்க்கையோடும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த பத்தி தான் விரிவா அலசப் போறோம். தினமும் காலையில எழுந்து அவசர அவசரமா ஓடிக்கிட்டே இருக்கோமே இந்த எந்திரத்தனமான வாழ்க்கை. இது நிஜமாவே அர்த்தமுள்ளதா? இல்ல நம்மளுக்கே தெரியாம ஒரு பெரிய மாய வலைக்குள்ள நாம சிக்கி கிடக்குறோமா? வாங்க, இந்த தேடல ஆரம்பிக்கலாம். விஷயத்துக்கு நேரடியா வருவோம். நம்ம அன்றாட பழக்கவழக்கங்கள், இந்த சமூகம் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற விஷயங்கள், இதெல்லாமே ஏற்கனவே எழுதி வச்ச ஒரு நாடகத்தோட வசனங்கள் தானா அப்படின்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. இப்போ ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு கேள்விய முன்னாடி வைக்கிறேன். எல்லாமே காசுக்காங்க அப்படிங்கிற இந்த காலத்துல, நம்ம உணர்வுகளும் காசுக்கு விற்கப்படும்போது, நம்ம உறவுகள் மட்டும் எவ்வளவு தூரம் உண்மையானதா இருக்க முடியும்? நம்ம காட்டுற அன்பு, பாசம் எல்லாமே வெறும் வேஷம் தானா? இது கண்டிப்பா நம்ம எல்லாரையுமே ஒரு நிமிஷம் யோசிக்க வைக்கும், இல்லையா? நவீன வாழ்க்கையோட மாயவலை எப்படி இருக்குன்னு இது ரொம்ப தெளிவா காட்டுது பாருங்க. பிறக்கிறது, கல்யாணம் பண்றது, குழந்தை பெத்துக்கிறது, சொத்து சேர்க்கறது, அதுக்கு மேல அதை வாங்கறதுக்காக வாழ்நாள் முழுக்க கடனாளியாகிறது. இதுதான் நம்ம வாழ்க்கையோட ஒட்டுமொத்த சுழற்சியா? இந்த வெற்று வாழ்க்கைக்காக நம்ம தலையில ஏத்திக்கிற அந்த பெரிய கடனை யார் அடைக்க போறாங்கன்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? சேர்த்த சொத்த காப்பாத்த 1000 பேரை நம்பியிருக்கோம். ஆனா உள்ளத்தோட உண்மைய உணர்ந்தவங்க இந்த உலகத்துல ரொம்பவே சிலர்தான். சரி, நம்ம ஆசைகள், ஓட்டம் இதெல்லாம் எந்த திசையை நோக்கி போகுதுன்னு சில புள்ளி விவரங்கள் வழியா பாப்போம். ஒரு பாதுகாப்பான, நிலையான வாழ்வு வேணும்னு ஓடுற ஆயிரக்கணக்கான மக்கள்ல ஒரு அரசு வேலை மாதிரியான செட்டிலான நிலைமையை அடையிறது வெறும் 1000ல ஒருத்தர் தான். அப்படியே அதிகாரத்தோட ஏணியில இன்னும் கொஞ்சம் மேல ஏறி பார்த்தோம்னா, லட்சத்துல ஒருத்தரால மட்டும்தான் நிஜமாமே அதிகாரம் செலுத்தவோ அரசியல்ல ஆளவோ முடியுது. மீதி இருக்கிற அத்தனை பேரும் அந்த பெரிய சிஸ்டத்துல வெறும் பார்வையாளர்களா, கைத்தட்டுறவங்களா மட்டுமே இருந்துட்டு போயிரும். கடைசியா உச்சத்துக்கு வந்தோம்னா, கோடியில ஒருத்தன் மட்டும்தான் நம்மளால நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு மாபெரும் செல்வத்தையும் அதிகாரத்தையும் குவித்து வச்சு ஆளுகிறான். ஆனா அதே நேரத்துல ஒருவேளை சோத்துக்காக அரஜான் வயிறு வளர்க்க கோடிக்கணக்கான மக்கள் இங்க ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே கசப்பான ஒரு நிதர்சனம். இப்போ ஒரு நிமிஷம் இத ஆழமா கவனிங்க. அதிகாரத்துக்காகவும் பணத்துக்காகவும் அடிச்சுக்கிற இந்த மாபெரும் கூட்டத்துல எனக்கு நிம்மதி மட்டும் போதும், உண்மையான அமைதி வேணும்னு தேடுறவங்க எத்தனை பேர்? அமைதியில சுகம் காண இங்க ஆள் இருக்கா என்ன? யோசிச்சு பார்த்தா இது ரொம்பவே அரிதான ஒரு விஷயமா மாறிடுச்சு. இதுல கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த சமூகத்துல மத்தவங்கள அசிங்கப்படுத்துறதும் அவமானப்படுத்துறதும் ரொம்ப சாதாரணமாவே நடக்குது. ஆனா அப்படி அவமானப்படுத்தப்படுற ஒருத்தரோட மனவலி இருக்கே, அது ரொம்ப ஆழமானது, தனிமையானது. அந்த வலி அவரை கோடியில ஒருத்தரா தனிமைப்படுத்தி அப்படியே முடக்கி போட்டுடுது. நாம எப்படிப்பட்ட ஒரு சிலந்தி வலைக்குள்ள சிக்கி இருக்கோம்னு கொஞ்சம் பாருங்க. தேவையற்ற வார்த்தைகளால உண்மையான உறவுகளையெல்லாம் உடைச்சுக்கிறோம். ஒரு சின்ன சேமிப்பு கூட இல்லாம சிலந்தி வலை மாதிரி கடனுக்குள்ள மாட்டிக்கிறோம். கடைசில பார்த்தா மூச்சு திணற வைக்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை சிறைப்பட்டு போகுது. இது நம்ம மனசுல இருக்கிற சந்தோஷத்தை மொத்தமா அழிச்சிடுது. இங்கதான் ஒரு பெரிய முரண்பாட்டை நம்ம பாக்குறோம். இந்த செயற்கையான உலகத்துல தற்காலிகமான வசதிகளை தேடி இயற்கைய கண்மூடித்தனமா சுரண்டுறோம். அதோட விளைவு என்னாச்சு? நம்ம இதயத்துல இருக்க வேண்டிய ஈரத்தையும் மனித நேயத்தையும் நம்ம முழுமையா இழந்துட்டோம். இது எவ்ளோ பெரிய துயரம் பாத்தீங்களா? இப்போ ஊரெங்கும் தார் சாலைகள், வசதிங்கிற பேர்ல இயற்கை அழிச்சுக்கிட்டே இருக்கும். நிலத்துக்கடியில குழி தோண்டி தண்ணி எடுக்கிற மாதிரி நம்மளோட சொந்த நிம்மதியே தோண்டி புதைச்சிட்டோம். தற்காலிகமான ஒரு வசதிக்காக நம்ம நிரந்தர அமைதியா பள்ளி கொடுத்துட்டு நிலை தடுமாறி நிக்கிறோம். இதுதான் இன்னைக்கு நம்மளோட நிலைமை. அதோட முடிஞ்சுதா? கண்டிப்பா இல்ல. இந்த கார்ப்பரேட் உலகத்துல லாபத்துக்காக நம்மளோட திறமைகளை வெறும் காசுக்கு விக்கிறோம். ஆபீஸ் அப்படிங்கறதே தனிமையோட இன்னொரு வடிவமா மாறிடுச்சு. ஸ்மார்ட் போன், ஸ்கிரீனுன்னு எப்பவும் அதுக்குள்ளேயே மூழ்கி எல்லையற்ற நம்மளோட கற்பனை திறனையும் கனவுகளையும் காத்துல கரைச்சிடுறோம். இது நம்மள நாமே தனிமைப்படுத்திக்கிறதோட உச்சக்கட்டம்னு சொல்லலாம். சரி, இவ்ளோ சொல்றீங்களே, இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு நீங்க கேட்கலாம். இந்த மாயையிலிருந்து விடுபடணும்னா உண்மையான உறவுகள்னா என்னன்னு நாம முதல்ல உணரணும். உறவுகள் அப்படிங்கிறது வெறும் தோள்ல சாஞ்சிக்க மட்டும் கிடையாது. அது மனசோட இணைறது. நம்ம சிந்தனையையும் உள் அமைதியையும் வளர்க்கிற உண்மையான உறவுகளை தேர்றது தான் இதுக்கான ஒரே தீர்வு. இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது பள்ளத்தை கொடுக்கும். இந்த மேலோட்டமான உலகம் உங்கள ஒரு புழு மாதிரி ரொம்ப அற்பமா நினைக்கலாம். ஆனா அவங்க பார்மையை தாண்டி அவங்கள ஒரு புன்னகையோட கடந்து வர்றதுதான் உங்களோட உண்மையான பலம். உங்க மனசமநிலையை நீங்க சரியா வச்சுக்கிட்டீங்கன்னா மத்தவங்க உங்கள பத்தி என்ன நினைச்சாலும் அது உங்கள கொஞ்சமும் பாதிக்காது.
உண்மையான மனிதநேயம் அப்படிங்கிறது வெறும் வார்த்தையில இல்ல, அது நம்ம அமைதியிலயும் செயல்லையும் இருக்கு. பதவியோ பணமோ இல்ல இந்த மாயாயான கவர்ச்சிகளோ எல்லாமே கொஞ்ச காலத்துக்கு தான். இது எதுவுமே நிரந்தரம் இல்ல அப்படிங்கிற உண்மையை உணர்ந்து சுயநலம் இல்லாம வாழ பழகுறது தான் உண்மையான விழிப்புணர்வு. எதுவுமேங்க நிரந்தரம் இல்லைங்கிற தெளிவு பிறக்கும்போது தான் நாம முழுமையா விழிப்படைகிறோம். இப்ப கொஞ்சம் நிதானமா உங்க உள்ளே திரும்பி பாருங்க. சமூகத்துல ஏதோ ஒரு பெரிய அந்தஸ்து அடையறதுலயோ மத்தவங்க நம்மள பாராட்டணும்னு நினைக்கிறதுலயோ உண்மையான அர்த்தம் எதுவுமே இல்ல. நம்ம எலும்போடு ஒட்டியிருக்கிற அந்த ஆழமான உணர்வுகள் இருக்கே, அதுதான் உயிரோட உச்சம். அந்த உன்னதத்தை, நம்ம உணர்வுகளை நாமே முழுசா புரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கையோட உண்மையான துடிப்பே. கடன் இல்லாத நாளின் கற்பனையே என் உண்மையான சொத்து. இந்த வரிய கொஞ்சம் மெதுமா மனசுக்குள்ள சொல்லி பாருங்க. உண்மையான சுதந்திரம் அப்படிங்கிறது பணத்திலேயோ பெரிய சமூக அந்தஸ்திலேயோ நிச்சயமா இல்ல. எந்தவித கடனும் இல்லாம, யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லாம ரொம்பவே சுதந்திரமா ஒரு உணர்வு இருக்கும் பாத்தீங்களா, அதுதான் ஒரு மனிதனோட மாபெரும் சொத்து. இப்போ நாம இந்த அலசலோட இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். தனிமை அப்படிங்கிறது ஏதோ யாருமே இல்லாம தனித்து விடப்படுறது கிடையாது. அது முழுமையான அர்த்தமுள்ள ஒரு சுதந்திரம். இந்த அதிகார வெறி பிடிச்ச சமூகத்தோட பிடியில சிக்கி தவிக்கிறதுக்கு பதிலா அளவற்ற அமைதியும் கற்பனை திறன்மிக்க தனிமையையும் தேடுங்க. அதுதான் நீங்க உங்க வாழ்நாள்ல சம்பாதிக்கக்கூடிய ஆகச்சிறந்த சொத்து. இத ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வியோட நான் முடிக்க விரும்புறேன். நாம வாழ்ற வீடு, வாங்குற நிலம், சொத்து, பத்து இதுக்கெல்லாம் அச்சு புடிச்சு உரிமை கொண்டாடுறோம் இல்லையா? ஆனா உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றான உங்களோட நிம்மதிக்கு இதுவரைக்கும் ஏன் நீங்க உரிமை கோரவே இல்ல? இந்த ஆழமான கேள்வியோட இன்னைக்கு நம்மளோட இந்த தேடலை நிறைவு செய்றேன். உங்களுக்கான பதில நீங்களே தேட ஆரம்பிங்க.